நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் தலையில் பொடுகுக்கான மருத்துவம். பொடுகு இருந்துச்சுனாலே பிச்சுக்கிட்டு இருக்கும், தலையெல்லாம் புண்ணு இருக்கும். அதுக்கான மருத்துவம் வெட்டிவேர், இலுப்பை இலை, பன்னீர் ரோஜா, நாட்டு மாட்டு பால், கடுக்காய், சாமந்திப்பூ, இதெல்லாம் கூட்டு கலவையாக செஞ்சு இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். பொடுகு வர காரணங்கள் அதிக சூடு, அழுக்கு படிய விடுறது, அதில் பேன் கடி ஈறு பேன் அதிகம் வந்துருச்சுனாக்கா அதை கண்டுக்கிறாமல் விட்டுட்டிங்கனாக்கா அந்த சின்ன புண்ணாக வர்றது, அந்த சீல் பட்ட இடம்லாம் பொக்களமாக வந்துடும். தலைக்கு நல்ல எண்ணெய் வச்சுக்கிறணும், அழுக்கு படிய விடாமல் பார்த்துக்கிறணும். வாரத்தில் 3 நாளைக்கு ஒரு முறை தலை குளிங்க. நல்லா வெயில் அடிக்கிற நேரத்தில் தலை குளித்து தலையை நல்லா காய வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த வேரில் படுற மாதிரி நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டிங்கனாலுமே உங்களுக்கு அந்த டேண்ட்ரப்புன்றத வருடக்கணக்கில் இருந்துச்சுனாக்கா அது புண்ணாக மாறி பொடுகு அது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பொடுகு சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். இலுப்பை இலை, வெட்டி வேறு, பன்னீர் ரோஜா 3ஐயும் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அது கூட கடுக்காய் பொடியாக வச்சுருக்கிறேன், கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சாமந்தி பூ சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஒன்று. இதை அரைக்க வேண்டாம், சும்மா கசகசன்னு கையில் கொசிச்சு விட்டாலே போதும். நல்லா நசிச்சு விட்டுறலாம். கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறணும். சீல் வளைஞ்சிக்கிட்டு இருக்கும், ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கும். அது பட்ட இடத்துலலாம் கொப்பளங்கள் நிறைய பொடுகு, தலை நிறைய புண்ணாக இருந்ததுனாலும் இந்த புண்ணு இருக்கிற இடத்துலலாம் இதை எடுத்து அப்படியே அந்த இடத்துல நல்லா அப்படியே அமுத்தி வச்சு விட்டிங்கனாக்கா உங்களுக்கு அடுத்து பரவாது. அந்த புண்ணு, அரிப்பு, சீல், ரத்தம் அதெல்லாம் வளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சுனாக்கா அது எல்லாமே நல்லா சீக்கிரமாக ஆற்றிட்டு பக்கோடு சேர்ந்து புண்ணு ஆறுனா தான் இந்த மருந்தே வெளியில் விழுகும். அதனால் தண்ணி மாதிரி அரைக்க வேண்டாம், அந்த புண்ணில் ஒட்டுற மாதிரி ஒட்டாது, வளைஞ்சு கீழே வலிகிற மாதிரி இருக்கக்கூடாது. புண்ணு மேலே எடுத்து அப்படியே ஒட்டி வச்சுட்டிங்கனாக்கா ஒட்டிக்கிறோம். புண்ணு நல்லா பொடுகு ஆறின பிறகு தான் அந்த இதே கீழே விழுகும். அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும், வலி புண்ணெல்லாம் ஆறிடுச்சுனாக்கா நீங்கள் என்ன போட்டு தலைமொழி குளிச்சுக்கிருவீங்களோ அப்படி குளிச்சிட்டிங்கனாக்கா புண்ணு பரவாது, சீக்கிரம் பொடுகு ஆறிடும். பொடுகு சரியாகிறதுக்கான மருத்துவம் வெட்டிவேர், பன்னீர் ரோஜா, இலுப்பை இலை, நாட்டு மாட்டு பால், சாமந்திப்பூ, கடுக்காய், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே தலையில் தடவுனோம்னா தலையில் இருக்க பொடுகெல்லாம் குறைஞ்சிரும். பொடுகு சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.